வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியாக ரவா பால்கோவா பார்க்க போகிறோம். இந்த கப்பில் அரை கப் வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வறுத்த ரவை தான் சேர்க்கணும். சப்போஸ் ஒரு வேளை உங்கள்கிட்ட வறுக்காத ரவை இருந்ததுன்னா ரவையை வறுத்துக்கங்க. ரவை எடுத்த கப்புலேயே நீங்கள் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அளந்துக்கங்க. ரவை எடுத்த அதே கப்லேயே தண்ணி சேர்க்காத திக்கான பால் 2 கப் பாலை இதில் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுனாலும் சேர்த்துக்கங்க. ஆனால் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். பால் லேசாக சூடாகி வரும்போது நம்ம எடுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுங்க. 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம ரவை எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு பால் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். இன்னுமே நல்லா கெட்டியாகி வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கணும். இப்போ நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் 1 கப் சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். நல்லா தளதளன்னு இருக்குது. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். யூஸ்வலாக பால் மட்டும் வச்சு செய்கிற பால்கோவா வந்து லேட் ஆகும். இதை வந்து நம்ம நினச்ச மாத்திரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துருச்சு. பால்கோவா நல்லா பேனில் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப சுலபமான முறையில் சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்காக கொஞ்சமாக மேலே பிஸ்தா சேர்த்துருக்கேன். இதை இன்னும் அழகாக கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்காக மடித்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி பால் பாயசம் பண்ண போகிறோம். இந்த பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் உருகிருச்சு. அதில் 1/2 கப் மாவு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற இந்த 1/2 கப் ஜவ்வரிசி 100 கிராம் இருக்கும். இந்த மாதிரி நெய்லேயே வறுத்துட்டு நம்ம பாயசம் பண்ணோம்னா பாயசம் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 நிமிஷமாக நிதானமான தீயில கைவிடாமல் வறுத்து ஜவ்வரிசியோட கலர் மாறாமல் இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்தோம். இதே கப்லேயே 3 கப் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். 1க்கு 3 பங்கு தண்ணி, அதாவது 1/2 கப் தண்ணி. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துடுச்சு. ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த கப்பில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்தோம். இதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் 5 கப் சேர்த்துக்கலாம். 5 கப் அளவு பாலை இதில் சேர்க்குறேன். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி இந்த பாலோடு சேர்ந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கட்டும். பாலில் இந்த ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கும்போது இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஜவ்வரிசி இந்த குக்கரில் அடியில் தங்காமல் இருக்கும். நம்ம சேர்த்த பால் கொதிச்சதுக்கப்புறமா இந்த பால்லையே இந்த ஜவ்வரிசி 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இந்த பாயசத்துக்கு நம்ம பால் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் ஜவ்வரிசி எடுத்த அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து நீங்கள் பால் சர்க்கரை எல்லாத்தையுமே அளந்துக்கங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சிருச்சு.
நான் வந்து இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ பாயசம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஆறுனா இன்னும் கொஞ்சமே திக்காகும். இதில் வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்து இதில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் உருகினதும் இதில் 15 போல் முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த முந்திரி வந்து லைட்டாக அதனுடைய கலர் மாறி வரும்போது நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்தா போதும். இப்போ முந்திரியோட கலர் மாறிடுச்சு. இதில் 10-12 போல் உலர்ந்த திராட்சையை சேர்த்துட்டு இது நல்லா ஊப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுச்சு. இதை பாயசத்தில் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்ல டேஸ்டான கிரீமியான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் ஸ்வீட் போலி பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா சேர்க்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் எண்ணெய் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேர்த்த மஞ்சள் தூள், உப்பு, நெய் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு வந்து சப்பாத்தி மாவோட தளர்வாக இருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. நல்லா அழுத்தி அழுத்தி 5 நிமிஷமா மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சாதான் போலி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அடுத்து இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த மாவுல நல்லா பிரட்டி வச்சுட்டு மாவு 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். கேரட் பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். 400 கிராம் கேரட்டை வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதை தண்ணி எதுவும் சேர்க்காம துருவுன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம அரைச்ச கேரட் விழுதை சேர்த்துக்கலாம். கேரட் விழுது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. நெய்யிலேயே மிதமான ஹீட்ல வச்சு ஒரு 7 இருந்து 8 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 7 இருந்து 8 நிமிஷத்துக்கு நெய்யிலேயே வதக்கிட்டோம்னா கேரட்டும் வெந்துரும், கேரட்ல உள்ள பச்சை வாசனையும் போயிடும். 8 நிமிஷமா நெய்யிலேயே நல்லா கேரட் விழுத வதக்கியாச்சு. அடுத்து இதோட 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. நான் சேர்த்துருக்கிற 1/2 கப் நாட்டு சர்க்கரை வந்து கரெக்டான அளவா இருக்கும். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதுல 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை நல்லா நைஸா துருவிக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் இந்த கேரட் விழுதோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும்.
பூரணம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். ரெடி பண்ண பூரணத்தை உருண்டைகளா உருட்டி வச்சாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு 1 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும் மாவை. இதை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதையும் உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். தனித்தனியா பிரிச்சு வச்சாச்சு. இனி போலியை தட்டிடலாம். போலியை தட்டுறதுக்கு பிளாஸ்டிக் ஷீட், பட்டர் ஷீட், வாழை இலை ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு வாழை இலையில தட்ட போறேன். இதுல நெய் அல்லது எண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம பிரிச்ச உருண்டையில இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அதை வாழை இலை மேல வச்சுட்டு கையில நெய்யோ எண்ணெயோ லைட்டா தொட்டுட்டு இதை லைட்டா விரிச்சிடலாம். இதுல ஒரு உருண்டை பூரணத்தை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மாற்றி திருப்பி போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்ல பெரிய ரவுண்டா இந்த மாதிரி விரிச்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சதுனால நம்மளுக்கு தட்டுறதுக்கே நல்லா ஈஸியா இருக்கு. இதே மாதிரி 5-6 போலியை தட்டி வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா போட்டு எடுத்துடலாம். அடுத்து ஒரு போலியை தட்டிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து லைட்டா கையில எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி தொட்டுட்டு சின்ன ரவுண்டா விரிச்சிட்டு ஒரு பூரண உருண்டையை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு நல்ல பெரிய ரவுண்டா தட்டிடலாம். ரொம்ப தடிமனாவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம இந்த மாதிரி திக்னஸ்க்கு தட்டிக்கங்க. தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் ரொம்ப சூடாக கூடாது. போலி போடுறதுக்கு தோசைக்கல் மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். இப்ப நம்ம தட்டி வச்ச போலிய இலையோடைய தோசைக்கல் மேல வச்சுட்டு மெதுவா இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். இப்ப போலியை சுத்தியும் போலி மேலையும் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போது நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்ப கொஞ்சமா சேர்த்தா போதும். 2 நிமிஷம் ஆச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால வேகமாவே வெந்துடும். மேல மறுபடியும் லைட்டா கொஞ்சமா நெய் எண்ணெய் கலவையை சேர்க்கிறேன். சும்மா சும்மா போலியை திருப்பி போடணுங்கிறது கிடையாது. இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா போலி சூப்பரா உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி இருந்தாலே நல்லா சாஃப்டா இருக்கும். போலி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்ல சுவையான மணக்க மணக்க ஸ்வீட் கேரட் போலி ரெடி ஆயிடுச்சு. டிஃபரெண்டான ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்டஃப்டு ஸ்வீட் கோவா. இந்த பேன்ல 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காயில பேக் சைட்ல உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க. அப்பதான் நல்லா ஒயிட்டா இருக்கும். இது கூட 1/2 கப் பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். இந்த தேங்காய் வெல்லம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கண்டிப்பா நீங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு இது நல்லா ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறமா உருண்டை பிடிக்க வரும். லோ ஃப்ளேம்லயே இந்த மாதிரி 5-6 நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்காய் வெல்லம் ரெண்டையும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க.
ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது, தேங்காய் வந்து உதிர ஆயிரும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்துட்டு உருண்டை பிடிக்க வருதா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த வெல்லம் உருகி தேங்காய் துருவலும் நல்லா வெந்து தேங்காயில் உள்ள எண்ணெய் எல்லாம் வெளியில வந்துருச்சு பாருங்க, தெரியும். இப்ப இதை உருண்டை பிடிச்சு பார்க்கலாம். கையை தண்ணியில லைட்டா நனைச்சிட்டு இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இது மாதிரி உருட்டணும்னா நல்ல பால் மாதிரி பிடிக்க வருது பாருங்க. ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறமா மீதி உள்ளதையும் பால்ஸா பிடிச்சு வச்சுக்கலாம். பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பேன்ல தண்ணி சேர்க்காத ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் சேர்க்கிறேன். இந்த பாலை ஹை ஃப்ளேம்ல வச்சு பாலோட அளவு வந்து பாதி அளவுக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கிறதுனால பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் வந்து பால் அடியில பிடிக்காம இருக்கும். பால் வந்து பேன்ல அடியில பிடிச்சிச்சுன்னா ஸ்வீட்டோட டேஸ்டே மாறிடும். நம்ம சேர்த்திருக்க இந்த பால் பாதி அளவுக்கு வத்தி வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஹை ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டு பால் வந்து பாதி அளவுக்கு வத்தி வந்திருக்கு, நல்லா திக்கா இருக்கு. இந்த மாதிரி சைட்ல விழுகிற ஆடையெல்லாம் எடுத்து இந்த பால்லயே சேர்த்துருங்க. அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கரெக்டா இருக்கும். நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ஸ்வீட்டா இருக்கிறதுனால பாலுக்கு வந்து இந்த அளவு ஸ்வீட் போதும். இப்ப ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இது ஓரளவு திக்காய் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கலந்து விட்டு கோவா பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்காய் வந்திருக்கு. இது இன்னுமே திக்காய் வரணும். மறுபடியும் 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே இருப்போம். இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. கோவா பாத்தீங்கன்னா நல்லா திக்காய் வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். இந்த கோவாவை இந்த பிளேட்டுக்கு மாத்துறேன், நல்லா ஆறட்டும். கோவா ஆறி நல்லா திக்காயிருச்சு. கையில லைட்டா நெய்யை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா இதுல இருந்து எடுத்து இது மாதிரி உருட்டிட்டு இந்த கையில வந்து நெய் லைட்டா அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வச்சுட்டு நல்லா ரவுண்டா தட்டிக்கங்க. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டோம்னா நம்மளுடைய டேஸ்டான ஸ்டஃப்டு ஸ்வீட் கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.